எவ்ரிவன், இன்னைக்கு நம்ம யூனிட் 14 ஷார்ட் ஆன்சர்ல 10th கொஸ்டின். How are arteries and veins structurally different from one another? So first, இந்த artery and veins ஓட structural different பார்க்கணும். அது எதனால அப்படின்றத முதல்ல பார்க்கலாம். இப்போ நம்ம பாடியில இந்த blood transport பண்ற blood vessels ரெண்டு, artery and vein. ஓகேவா? இந்த ரெண்டு டைப்ஸ் இருக்கு. இதுல இந்த ஆர்டரியில என்னன்னா, ஹார்ட்ல இருந்து பிளட் வந்து பாடிக்கு போகும். இது வந்து ஆர்டரியில நடக்கும். அதே நம்ப பாடியில இருந்து ஹார்ட்டுக்கு போகிறது வந்து வெயின். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி இந்த பிளட் ஃப்ளோ ஃபர்ஸ்ட் ஹார்ட்ல இருந்து பாடிக்கு போகும். இது ஆர்டரி. இது பிளட் பாடியில இருந்து ஹார்ட்டுக்கு போனா அது வெயின். ஸோ இதனால தான் இது வந்து ஸ்ட்ரக்சரலி டிஃப்ரெண்ட்டா இருக்கு. இதுக்கும் அதுக்கும். ஸோ அதனால அதோட டிஃபரன்ஸ் எப்படி இருக்குன்றத நான் உங்களுக்கு சொல்றேன். ஃபர்ஸ்ட் வந்து டைரக்ஷன் ஆஃப் அ பிளட் ஃப்ளோ. இப்ப நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட்டே சொல்லிட்டேன். ஹார்ட்ல இருந்து பாடிக்கு அந்த பிளட் ஃப்ளோ போகுது. அப்போ ஹார்ட்ல இருந்து வெளிய போகுது பிளட். அப்போ கேரி பிளட் அவே ஃப்ரம் தி ஹார்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? இதே வெயின்ஸ்ல நீங்களே யோசிச்சு பாருங்க. இதுல வந்து பாடியில இருந்து ஹார்ட்ட நோக்கி வருது. அப்போ கேரி பிளட் டுவர்ட்ஸ் தி ஹார்ட். ஹார்ட்ட நோக்கி அந்த பிளட் கொண்டுட்டு வருது. ஸோ நம்ம டைரக்ஷன் ஆஃப் தி பிளட் ஃப்ளோ வந்து பார்த்துட்டோம். அண்ட் தென் இதோட வால் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ ஹார்ட் வந்து பிளட் பம்ப் பண்ணுமா? ஸோ அப்போ அது பிரஷர் அங்க அதிகமா இருக்கும். அப்ப அதனால திக் எலாஸ்டிக் மஸ்குலரா இருக்கணும். இந்த மாரி திக்கா. ஏன்னா அங்க பிரஷர் அதிகமா இருக்கிறனால அதுக்கு வந்து திக்கா இருந்தா தான் அது வந்து அதாவது நல்லாருக்கும். ஸோ அதனால தான் இதுல திக்கா இருக்கு. இது வந்து தின்னா இருக்கு. ஏன்னா, அ இங்க வந்து அவ்வளவுக்கு பிரஷர் இருக்காது. ஸோ தின், லெஸ் எலாஸ்டிக் அண்ட் லெஸ் மஸ்குலர் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ வால்ஸ் பார்த்துட்டோம். லூமன் அப்படின்னா, இப்போ பிளட் ஃப்ளோ இப்போ இதுதான் ஸ்பேஸ்னா, இதோட இன்டர்செல்லுலர் ஸ்பேஸ். இந்த இந்த ஸ்பேஸ் தான் வந்து லூமன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆர்டரீஸ பொறுத்தவரைக்கும் நேரோவா இருக்கும். இதே வெயின்ஸ்ல பார்த்தீங்கன்னா, இது வந்து வைடா இருக்கும். ஸோ வைடா ஒரு வைட் சர்ஃபேஸ்ல இருக்கும். அதனால தான் இத வந்து லூமென்னா இது நேரோ, வெயின்ஸ்ல வந்து வைட் அப்படின்னு சொல்றோம். அண்ட் தென் வெல்ஸ். இந்த வெல்ஸ் எப்பயுமே வந்து ஆர்டரீஸ்ல ஆப்சென்ட். ஏன்னா, அங்க பிரஷர் அதிகமா இருக்கும். ஸோ அங்க வந்து அது அ ஒரே டைரக்ஷன்ல தான் போகும். பேக் ஃப்ளோ ஆக சான்ஸே இல்ல. அதனால தான் இங்க ஆப்சென்ட். இங்க வந்து பிரசன்ட் டு பிரிவென்ட் பேக் ஃப்ளோ. இது வந்து பிரஷர் அத கம்பேர் பண்றப்போ ஓகே அப்படின்றனால, இங்க வந்து பேக் ஃப்ளோ ஆஃப் பிளட் வந்து பாதுகாக்கணும். அதனால தான் இதுல வந்து இந்த வால்வ்ஸ் வந்து பிரசன்ட் ஆகியிருக்கு. ஓகேவா? ஸோ வால்வ்ஸ் பார்த்துட்டோம். அண்ட் தென் பிரஷர். இந்த பிரஷர் என்னன்னா, ஆர்டரீஸ பொறுத்தவரைக்கும் ஹை பிரஷர் இருக்கும். ஏன்னா நான் சொன்ன முன்னாடி பாயிண்ட்லயே, அங்க வந்து ஹார்ட் வந்து இந்த பிளட்ட வந்து பம்ப் பண்ணும். அப்போ பிளட் ஃப்ளோஸ் அண்டர் ஹை பிரஷர் பம்ப் ஆகுறனால இந்த பிளட் ஃப்ளோ வந்து ஹை பிரஷர்ல இருக்கும். இங்க வந்து லோ பிரஷர். ஏன்னா இது ஃபர்ஸ்டே பாடியில சர்க்குலேட் ஆகிட்டு தான் ஹார்ட்டுக்கு வந்து அந்த பிளட் ஃப்ளோ வருது. ஸோ இங்க அதனால லோ பிரஷர் தான் இருக்கும் அப்படின்றாங்க. என்ன பிளட்ட கேரி பண்ணும் அப்படின்னு கேட்குறாங்க. இங்க யூசுவலாவே ஆர்டரீஸ்ல ஆக்ஸிஜனேட்டட் பிளட் தான் இருக்கும். ஆக்ஸிஜனேட்டட் பிளட்னா ஆக்ஸிஜன் பிரசன்ட் ஆகியிருக்கிறனால தான் இத ஆக்ஸிஜனேட்டட் பிளட்ன்னு சொல்வாங்க. ஆனா பல்மனரி ஆர்டரியில இது இருக்காது. அதே மாதிரி வெயின்ஸ பொறுத்தவரைக்கும் டீஆக்ஸிஜனேட்டட் பிளட். ஏன்னா இங்க ஆக்ஸிஜன் இருக்காது. ஸோ யூசுவலி டீஆக்ஸிஜனேட்டட் பிளட் எக்ஸெப்ட் இங்க பல்மனரி வெயின்ல வந்து இருக்காது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ இப்போ பிளட் கேரிடும் பார்த்துட்டோம். இப்ப நம்ம இதுல 6 விஷயத்த பார்த்துட்டோம். இப்போ ஒரு குயிக் ரீகால். இப்ப ஃபர்ஸ்ட் அவங்க என்ன கேட்டிருந்தாங்கன்னா, ஸ்ட்ரக்சரல் டிஃபரெண்ட் கேட்டிருந்தாங்க. எதனாலன்னா, இந்த பிளட் வெசல்ஸ் வந்து 2 டைப். அதாவது ஆர்டரி, வெயின் அப்படி இருக்கு. ஸோ ஆர்டரீஸ்ல பொறுத்தவரைக்கும் ஹார்ட்ல இருந்து பாடிக்கு வந்து அந்த பிளட் ஃப்ளோ போகும். வெயின்ஸ்ல அந்த பாடியில இருந்து ஹார்ட்டுக்கு வந்து அந்த பிளட் ஃப்ளோ வந்து நடக்கும். ஸோ அதனால தான் டைரக்ஷன் ஆஃப் பிளட் ஃப்ளோ எப்படின்னா, இது அவே ஃப்ரம் தி ஹார்ட், இது டுவர்ட்ஸ் தி ஹார்ட். அதே மாரி வால் வந்து இதுல திக்கா இருக்கும், எலாஸ்டிக், மஸ்குலரா இருக்கும். இது அதுக்கு அப்படியே ஆப்போசிட் தின், லெஸ் எலாஸ்டிக் அண்ட் லெஸ் மஸ்குலர். லூமென்னா அந்த உள்ள இருக்கிற ஸ்பேஸ் இது நேரோ, இது வைட். அண்ட் வேல்ஸ் வந்து இதுல ஆப்சென்ட்டா இருக்கும். இதுல பிரசன்ட் ஆகியிருக்கும். ஏன்னா அதோட பேக் ஃப்ளோவ தடுக்கணும். அது பேக் ஃப்ளோவ பார்த்துட்டு ஒரு சிங்கிள் டைரக்ஷன்ல அனுப்பணுமா, ஸோ அதனால இதுல வந்து பிரசன்ட் ஆகியிருக்கு. இங்க வந்து பிரஷர் வந்து ஹை பிரஷர். இங்க வந்து லோ பிரஷர். ஏன்னா இது ஆல்ரெடி பாடியில சர்க்குலேட் ஆகிட்டு தான் ஹார்ட்டுக்கு வரும். அதனால இங்க லோ பிரஷர். இங்க வந்து பிரஷர் எப்பவுமே அதிகமா இருக்கும். ஸோ ஹை பிரஷர்.
பிளட் கேரி ஆகுறது இங்க ஆக்சிஜனேட்டட் பிளட், இங்க டீஆக்சிஜனேட்டட் பிளட். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஃபைன். தேங்க் யூ.